வணக்கம் மக்களே. எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், சோகம், மகிழ்ச்சி, வெறுப்பு இந்த மாதிரி மனுஷங்களோட மொத்த எமோஷன்ஸையும் இன்னைக்கு ஒரே நாள்ல நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். அப்படி என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு என் லைஃப்ல அப்படிங்கறத டே இன் மை லைஃப்ல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு போகிறதுக்காக தான் 2 நாளாக டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே டிரைவர் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதனால தான் எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுகள் எல்லாம் ஹஸ்பண்டும் பிடிச்சி எல்லாம் வெளியில கட்டிட்டாரு. நமக்கு அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் ஆனோடனே இந்த க்ரீனரியான இடத்த கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தாதான் நாளே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால நானும் வந்து கொஞ்ச நேரம் ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம தான் ஊருக்கு போக போறது இல்லைல்ல, சின்னதாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி டிங்கு அம்மா அப்பாலாம் வந்து நேற்றே ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் பாப்பாவை கூட்டிட்டு போறதுனால கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தோம். இப்போ நமக்கும் டிரைவர் கிடைக்காதனால ஒரே சோகாச்சி வந்து 2 பேர்த்துக்கு குட்டி மட்டும் போட்டுட்டு இருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலேயே இருக்குங்க. கடைசியா என்னோட வளகாப்புக்கு எல்லாரும் ஒன்னா ஜாயின்ட் ஆனது. அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ண போறோம். அதனாலதான் இன்னைக்கு போயே ஆகணும்னு ரொம்ப ஆசையா ஒரு வாரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நாளுக்காக. சரி பரவாயில்லைங்க, இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதுல்ல. நைட் வாங்கின பால் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் பெற ஊற்றி வச்சிட்டோம்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெற ஊற்றி உரமா வச்சுட்டேன். நம்ம வீட்டில் டீக்கு ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட மாட்டோம். சிம்பிளா வெறும் சர்க்கரை டீ தூள் மட்டும்தான் போட்டு டீ வைப்போம். அதுதான் மார்னிங் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டா ஏதோ எனக்கு குழம்பு வச்சு குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். அதனால அதெல்லாம் நான் எப்பவுமே யூஸ் பண்றது இல்ல. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கடைசியா ஒரு வாட்டி டிரைவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கால் பண்ணாரு. அதே மாதிரியே டிரைவரும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 பேர்த்துக்கும் ஒரே சந்தோஷம். 8:30க்கெல்லாம் டிரைவர் வந்துருவேன்னு சொன்னாரு. அப்பாடா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்தீங்களேன்னு சொல்லிட்டு மனசு மாறுறதுக்குள்ள கடகடன் ரெடி ஆயிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு பஜ்ஜியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அதெல்லாம் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. அவளையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு நம்மளும் 2 பேரும் ரெடி ஆகணும் 8:30க்குள்ள. ஆல்ரெடி இப்போ டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி அறக்க பறக்க சமைச்சிட்டு இருக்கேன். நம்ம கூட சமைக்கலன்னா கடையில் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆடு மாடுக்கு தேவையானதை நம்ம பண்ணி வச்சுட்டு தான் போயாகணும். அதனால ஹஸ்பண்ட் ஆட்டுக்கு தேவையானதெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு தீவனம் கட்டிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுங்க. அடுத்து மிகப்பெரிய வேலை பாப்பாவை குளிக்க வைக்கிறது தான். அவளுக்கும் தண்ணியெல்லாம் காய வச்சு குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். டிரைவர் வந்தக்கப்புறம் அப்படியே இதுல இருந்து எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடியானா கூட டைம் பத்தாது. இப்படி எங்காவது வெளியில போகணும்னு சொல்லிட்டா எப்படிதான் 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடி ஆகுறோம்னு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள டிரைவர் அண்ணாவும் வந்துட்டாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து பேக் பண்ணி உள்ள வச்சுட்டு ஹார்லிக்ஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் நான் சொல்லவே இல்லைல்ல. பொள்ளாச்சியில என்னோட அத்தை பொண்ணுக்கு மாராப்பு சீருங்க. அதுக்காக தான் ஃபேமிலியா கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்பா இன்னைக்கு தாய்மாமன் சீர் பண்ணணும். அதனால அவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் பொள்ளாச்சியே நம்ம ரீச் ஆகல. இப்போ வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இவங்க தாங்க என்னோட அத்தை பொண்ணு. இவங்களுக்கு தான் இன்னைக்கு மாராப்பு சீரு. என்னடா சீருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ள நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து மாராப்பு சீரு தாத்தா பாட்டி பண்றது. இது வந்து பிள்ளையார் கோயில்ல தட்டம் வச்சு பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்றது. இதுல என்னமா ட்விஸ்ட்னு தானே கேக்குறீங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் வீடு இங்க இருக்கு. எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வாய்க்காலில் விளையாடிட்டு கூட வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கேமராவை திருப்பணும்னா நம்ம ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்களே பாருங்க.
ஊருக்கு வந்து இறங்குனதுமே பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. தம்பிக்கும் தூக்கம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் இங்க பக்கத்துல இன்னொரு அத்தை வீடு இருக்கு. அங்க கொண்டு வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்த என்ன மறுபடியும் சோகத்துக்கு உண்டாக்கிட்டாங்க. இப்படி தனியா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு. இது வந்து என்னோட பெரிய அத்தையோட வீடுங்க. இங்க தறி நெய்யறதுக்காக போட்டிருக்காங்க. அத தான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஏரியால மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் தறி நெய்யறது தான் தொழிலா இருக்கும். எல்லார் வீட்லயும் இந்த மாரி டிசைன் டிசைனா பட்டு சாரி தான் நெசிட்டு இருப்பாங்க. இந்த வீடு அவ்ளோ குளு குளுன்னு இருந்ததுங்க. ஃபேனே தேவையில்ல. 2 பேரும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தாங்க. அவ்ளோ நல்ல காத்தோட்டம். வீடே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்க சொந்தக்காரங்களோட என்ஜாய் பண்றது எல்லாருக்கும் அப்படியே ஒரு பாய் பாய் சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்க. டிங்கு இது வரைக்கும் ட்ரெயினை பார்த்ததே இல்லை. ட்ரெயின் பார்த்துட்டு ஒரே குஷி அவனுக்கு. அதுக்கப்புறம் போற வழியில இந்த காத்தாடிலாம் சுத்திட்டு இருந்துச்சு. அதையும் ஃபேன் ஃபேன் சொல்லிட்டு ஜாலியா வந்தான். ஃபைனலி நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. காலையில் எதுவுமே வாஷ் பண்ணல. அவசர அவசரமாக எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயாச்சு. அதனால் வந்ததுமே ஃபஸ்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தேன். டின்னருக்கு வந்து அண்ணா அண்ணியும் நம்ம வீட்டில் இருக்காங்க. அதனால் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் டயர்டாக இருக்குது, சிம்பிளாகவும் முடியணும் அப்படின்றதுக்காக தட்டைப்பயிறு சாப்பாடு தான் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிங்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு காலையில் மிச்சம் வச்சுட்டு போன ஒரு தோசை இருந்தது. அதை எடுத்து கொடுத்தேன். அதை மாற்றி மாற்றி போட்டு விளையாடிட்டு இருக்கான். தட்டைப்பயிறு சாதம் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. நம்ம அரிசி பருப்பு சாதம் மாதிரி தான். துவரம் பருப்புக்கு பதிலாக தட்டைப்பயிறு போட்டு ஊற வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தாளிப்புகள் தான் எல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னதான் ஜாலியாக சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு போயிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணுமே அப்படின்னு நினச்சா அது ஒரு பக்கம் பயங்கர கடுப்பாக தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட தட்டைப்பயிறு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. நான் கொத்தமல்லி தழை இதெல்லாம் எதுவுமே போட மறந்துட்டேன். பட் ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னமோ நம்ம அவசர அவசரமாக சமைச்சோம்னா தான் அந்த அன்னைக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற ஆசையில் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பட் ஆனால் காலையில் தான் தெரியும் நம்ம பசங்க 2 பேர்த்தையும் நம்மளை தூங்க விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.